பெரும் மதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய தமிழ் சான்றோர்களே, பெரியோர்களே, தமிழ் ஆர்வலர்களே, உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் பெரிதும் மகிழ்கிறேன். இன்று வாழ்வியல் உண்மையை உங்களுக்கு நான் எடுத்துக்கூற விளைகின்றேன். அதற்கு தலைப்பாக நான் எடுத்துக்கொண்டது எது தானம், எது தர்மம். மகாபாரதத்தில் உடலை பிரிந்த கர்ணனின் உயிரானது தன் தந்தை சூரிய தேவனுடன் பரம்பொருள் ஈசனை வணங்கி மகிழ்ந்து சொர்க்க பேறு பெற்றது. சூரிய தேவனுக்கோ மனதில் மிகப்பெரிய ஐயம் கலந்த வேதனை. எவரிடம் கேட்பது, எப்படி கேட்பது, எவர் தெளிவாக கூறுவார்கள்? குழப்பத்திலும் கோபத்திலும் சூரியனினுடைய வெம்மை அதிகரித்தது. இதை உணர்ந்த ஈசன், சூரியனே, என்ன தடுமாற்றம் உன் மனதில் என ஈசன் கேட்க, ஐயனே, இல்லை என கூறாமல் சகலவிதமான தான தர்மங்களையும் செய்து புண்ணியங்களை சேர்த்து வைத்த என் மகன் கர்ணனை போரில் கொண்டது விதி என்று ஏற்றுக்கொண்டேன். ஆனால் எல்லா புண்ணியங்களையும் கிருஷ்ணருக்கு தானமாக தந்தபடியால் அவன் இன்னும் மிகப்பெரிய புண்ணியவான் ஆகிவிடுகிறானே. பிறகு எப்படி அவனுக்கு மரணம் ஏற்பட்டது? இது அநீதி அல்லவா என கேட்டார் சூரியதேவர். சிரித்து கொண்டே ஈசன், சூரியனே, நிறைய மனிதர்களுக்கு ஏற்படும் சலனமே உன்னை இந்த கேள்வியை எழுப்ப வைத்துள்ளது. சொல்கிறேன் கேள். தானம் என்பது பிறருக்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ அடுத்தவர் அவர் கூறி அறிந்த பின்னரோ தருவது. தானம் என்பது பிறருக்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ அடுத்தவர் அவர் கூறி அறிந்த பின்னரே தருவது. இதுதான் தானம். புண்ணிய கணக்கில் சேராது. ஏனெனில் இல்லாதவர் மற்றும் இயலாதவர் கேட்பின் கொடையளிப்பது ஒரு மன்னனின் கடமை. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனின் கடமையும் கூட. ஆனால் தர்மம் என்பது எவரும் கேட்காமல், அவரே அறியாமல் அவர் நிலையறிந்து கொடுப்பது. இதுதான் புண்ணியம் தரும். பசித்திருக்கும் ஒருவர் கேட்ட பின் ஏதாவது தருவது தானம். அவர் கேட்காமலேயே அவர் பசியாற்றுவது தர்மம். கர்ணன் தர்மங்களை செய்து புண்ணியங்களை ஈட்டியவன் தான். ஆனால் மொத்த புண்ணியத்தையும் கிருஷ்ணர் தானமாக கேட்டுத்தான் வாங்கினாரே தவிர தர்மமாக பெறவில்லை. எல்லா புண்ணியங்களையும் தானமாக தார வைத்து தந்த பிறகு கர்ணனும் ஒரு சாதாரண மனிதனானான். அதனாலேயே மரணம் அவனை எளிதாக நெருங்கியது. புரிந்ததா? இதை கேட்ட சூரியதேவன், இறைவா, நன்கு புரிந்தது. தானமும் தர்மமும் பாவமும் புண்ணியமும் எல்லாம் நீயே என்பதை உணர்ந்தேன். ஈசன் சொன்ன விளக்கம் சூரியதேவனுக்கு மட்டுமல்ல, நமக்கும் நன்றாக புரிந்திருக்கும். ஆக கேட்டு கொடுப்பது தானம், கேட்காமல் கொடுப்பது தான் தர்மம். இதை தூய தமிழில் பகர வேண்டுமாயின், எறவோர்க்கு ஈதலே தானம், எறவார்க்கு ஈதலே தர்மம். நன்றி. என்னுடைய சேனலில் தாங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி ஓய்வு பெற்ற துணை ஆட்சியராகிய நான் மிகவும் சிறந்தாழ்ந்து பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஆக்கமும் ஊக்கமுமே எனக்கு மேலும் மேலும் பல வீடியோக்களை பதிவு செய்ய தூண்டும் என்பதை இந்த நேரத்திலே, இந்த நல்ல நாளிலே நான் உங்களிடத்தில் பணிவுடன் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி. வி. பாலு, துணை ஆட்சியர், ஓய்வு. வாழ்க வளமுடன்.